இந்த வேதாகமம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு காலங்களின் ஊடாக அது ஒப்படைக்கப்பட்டு நம்பிக்கையான வழியிலே அது பாதுகாக்கப்பட்டு தகுந்த விதத்தில் அது ஒருங்கிணைக்கப்பட்டு தற்போது சரியான விதத்தில் அது மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இது என்னன்னு சொல்றோம்? இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பரிசுத்த வேதாகமம் என்று இதை நாம் அழைக்கிறோம். இதனுடைய தனித்துவமே பரிசுத்த வேதாகமம். ஏனென்றால் இது தேவன் பேசின வார்த்தையாக இருக்கிறது. ஓகேங்களா? இந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை இதன் நோக்கம் மாறாமல் பிரசங்கிக்கப்படும் போது அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற அந்த செய்தியை தேவன் விரும்பி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனால் தேவனுடைய எண்ணங்களில் இருந்து வந்த வார்த்தை வேதாகமமாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே இந்த செய்தியினுடைய தரத்துடன் நாம் இதை விவரிக்கும் போது இந்த செய்தி தேவனால் விரும்பி கேட்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப வேதாகமம் பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று நாம் கவனித்திருந்தோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களுக்குள்ளாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து தெய்வீக சத்தியத்தை பிழையின்றி கூறுவதற்கு தகுதியான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுவதற்கு தமது வல்லமையை அவர்களுக்கு தந்து தேவனுடைய எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்தினதுதான் இந்த வேதாகமம். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் பரிசுத்த ஆவியினுடைய கிரியையினாலே ஏவுதலினாலே தெய்வீக சத்தியத்தை பிழையின்றி அறிவித்து பிழையின்றி எழுதி தேவனுடைய எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஏவப்பட்ட தேவனுடைய வார்த்தை அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ஏவுதல்ங்கிற வார்த்தையை சொல்றோம்ல, ஏவுதல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உள் மூச்சிழுத்தல் இன் ஸ்பைரோ என்று அர்த்தப்படுகிற லத்தீன் வார்த்தையிலிருந்தும் தேவ ஆவிக்குள்ளாகுதல் அல்லது தேவன் சுவாசித்தல் தியோப்னட்டஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்தும் வந்ததுதான் இந்த ஏவுதல். ஓகேங்களா? உள் மூச்சிழுத்தல் தேவ ஆவிக்குள்ளாகுதல் என்ற லத்தீன் கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததுதான் என்னதுங்க? ஏவுதல்ங்கிற இந்த வார்த்தை. இப்ப இந்த வேதாகமத்தை எழுதியவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளே வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய எண்ணங்களை அவர்கள் தேவனுடைய வழிநடத்தினாலே அவர்கள் எழுதினார்கள். ஏவுதல் என்று நாம் சுருக்கமாக சொல்வோமானால் தமது பரிசுத்த ஆவியினால் தெய்வீக சத்தியங்களை தவறின்றி கூறும் வல்லமையினால் அவர்கள் செய்ததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஏவுதல் என்று சொல்லுகிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த வேதாகமத்துல யார் பேசுறா? தேவனுடைய எண்ணங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெய்வீக சத்தியத்தை பிழையின்றி இது அறிவிக்கிறது. இதை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களுக்குள்ளே வைக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே இது எழுதப்பட்டது. அப்ப இந்த வேதாகமம் பேசுகிறதாக இருக்கிறது. அப்ப இந்த வேதாகமத்தின் ஊடாக பேசுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். ஓகே, பொதுவா சொன்னோம்னா தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப இதை எழுதியவர்கள் அவர்கள் அறிந்த உண்மை அவர்கள் அறியாத உண்மையும் கூட ஏவுதலினாலே பேசினார்கள். சில விஷயங்கள் அறிந்திருந்தார்கள், சில விஷயங்கள் அறியாத விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்த ஏவுதலினாலே அவர்கள் என்ன பண்ணினார்கள்? எழுதினார்கள். தேவனிடத்தில் இருந்து வந்த வெளிப்பாடு அவர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருப்பினும் அவர்கள் அதனுடைய உண்மையை அதனுடைய வெளிப்பாட்டை எழுத்தினால் எவ்வித தவறும் இன்றி சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணார்கள்? எழுதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை தான் ஏவி அவர்கள் எழுதினார்கள், ஏவுதலினாலே அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லுகிறோம். ஓகேங்களா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஸ்பீடா போறனா? இல்ல ஓகே ஓகே. அப்ப முழு வேதாகமம் தேவன் பேசுகிற வார்த்தை, தேவனுடைய எண்ணங்களில் இருந்த வார்த்தை. அதை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு
மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே தெய்வீக சத்தியத்தை பிழையின்றி உரைத்ததான் நம்ம என்னன்னு சொல்றோம், பரிசுத்த வேதாகமம் ஏவுதலினால் எழுதப்பட்டது என்று நாம் சொல்லுகிறோம். இப்ப இந்த பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை என்று கிட்டத்தட்ட 3800 முறை உரிமை கோருகிறது. எத்தனை முறைங்க? 3800 முறை பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை, தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி தேவன் உரைத்ததை மோசே ஜனங்களுக்கு சொல்லி என்ற விதத்திலே 3800 முறை தேவன் உரைத்த வார்த்தை என்று பழைய ஏற்பாடு உரிமை கோருகிறது. இயேசு கிறிஸ்துவும் பூமியிலே இருக்கும்போது மத்தேயு 15:4 வாசிக்கிறோம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே என்று சொல்கிறார். தேவன் கற்பித்திருக்கிறார்னா யார சொல்கிறார்? பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே அவர்கள் எழுதுகிறார்கள். பரிசுத்த ஆவியினை அவர்களுக்குள் வைத்தது யாரு? தேவன். தேவன் பேசினார் என்று இப்ப இயேசு பூமியில் இருக்கும்போது சாட்சி பகிர்கிறார். அப்ப பேசுறது யார்? இந்த வேதாந்தத்தில் பேசுறது யாரு? கரெக்டா சொல்லுங்க. தேவன்கிற பதம் மூவருக்குமே பொருந்திரும். கரெக்ட், புரியுதுங்களா? பிதாவுனுடைய எண்ணங்களை குமாரன் கொண்டு, குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த மனிதர்கள். இதுதான் ஆர்டர். அப்ப அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு டிஸ்கஷன் நடக்கும். நமது சாயலாகவும் நமது ரூபத்தை, அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள், சித்தங்கள் அவர்கள் மனிதனுக்கு வெளிப்படுத்துவதற்கு குமாரன் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவன் வெளிப்படுத்துகிறதை பழைய ஏற்பாட்டிலிருந்தே அவர் ஒரு முறைமையாக வைத்திருக்கிறார். ஓகேங்களா? அதே இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:4-5 இப்படி சொல்கிறார், ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்கிறார். அவர் சொன்னதை அப்ப யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் என்று இயேசு கிறிஸ்து யாரை சொல்லுகிறார்? பிதாவை குறித்து பேசுகிறார். பிதா குமாரனை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனா குமாரன் பிதாவை குறித்து என்ன சொல்கிறார்? ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் என்று சொல்கிறார். அப்ப குமாரன் ஒன்றை செய்கிறார் என்றால் யார் சொன்னதை அவர் செய்கிறார்? பிதாவாகிய தேவன் சொன்னதை செய்கிறார். அதனாலதான் அவர் சொன்னது நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். ஓகேங்களா? இப்ப பழைய ஏற்பாடு 3800 முறை தேவனுடைய வார்த்தை என்று உரிமை கோருகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தேவன் உரைத்திருக்கிறார், அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பழைய ஏற்பாடு தேவன் ஆவியினால் அருளப்பட்டது, ஏவப்பட்டது என்று பேதுருவும் பவுலும் சொல்லுகிறதை நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டுங்களா? பேதுரு என்ன சொல்றாரு? தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று 2 பேதுரு 1:21 சொல்றாரு. பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. பழைய ஏற்பாடும் சொல்லுது இது தேவனுடைய வார்த்தை என்று, இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் இது தேவன் உரைத்தார் என்று, அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்கள் இது என்னதுங்க? தேவனால், தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது, ஏவப்பட்டது என்று. இப்ப பழைய ஏற்பாடு சொல்லிட்டேன். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து பேசின போதனைகள் தேவ வசனமாய் இருந்தது என்று புதிய ஏற்பாடு உரிமை கோருகிறது. லூக்கா 5:1 நீங்கள் வாசிக்கும் போது, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவ வசனங்கும் போது யாருடைய வசனம்? குறிப்பா சொல்லுங்க. பிதாவுனுடைய வார்த்தைகளை தான் குமாரன் பூமியில் இருந்த நாட்கள்ல பேசுகிறார். தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று லூக்கா 5:1 வாசிக்கிறோம். இப்ப நான் குறிப்பா சொல்றேன் பாருங்க. யோவான் 17:8 பாருங்க. 17:8 யோவான் 17:8 நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, யார் நீர்? யாரு? பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை, குமாரனுக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்குன்னா யாருக்கு? புரியுதுங்களா? பிதாவானவர் குமாரனிடத்தில் கொண்ட வார்த்தைகளை குமாரன் விசுவாசிக்கிற தம்முடைய சீடர்களுக்கு, சபைக்கு அவர் கொடுக்கிறத சொல்லுகிற விதமாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே 17 அதிகாரம் 14 பாருங்க. நான் உம்முடைய
வார்த்தைகளை அவர் நான் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தேன். யாரை நோக்கி இயேசு கிறிஸ்து இந்த 17,000 ஜெபம் பண்றாரு? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது பிதாவை பார்த்தவர் வேண்டுதல் செய்யும் விதமாக இந்த இடத்தில் இந்த ஜெபத்தை குறித்து யோவான் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். நித்திய சத்தியமாய் இருக்கிற அவரே, அவர் பேசின போதனைகள், அவரிடம் இருந்து வந்த வார்த்தைகள் தேவனால் தரப்பட்டது என்றும் அவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு தந்தேன் என்றும் அவர் உரிமை கோருகிறதை நீங்கள் என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? அப்ப நித்திய சத்தியமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு எதை கொடுத்தார்? பிதாவினுடைய வார்த்தைகளை கொடுத்தார். அந்த நித்திய சத்தியமா இருக்கிற இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன பண்ணினார்? வாக்கு பண்ணினார். கரெக்டுங்களா? என்ன சொன்னாரு? யோவான் 14, 15, 16 3 அதிகாரங்கள்ல பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது என்ன சொல்கிறார்? 14 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. யோவான் 14, 16. இன்னொருத்தர் எடுத்துக்கங்க. யோவான் 15, 26, 27. இன்னொருத்தர் எடுத்துக்கங்க. இன்னொருத்தர் வந்து யோவான் 16, 13, 14. 3 பேர் 3 வசனத்தை எடுத்துக்கங்க. ஒருத்தர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வாசிங்க, மற்றவங்க எல்லாம் கவனிங்க. யோவான் 14, 16, யோவான் 15, 26, 27 ஒருத்தவங்க வாசிங்க. யோவான் 16, 13, 14 ஒருத்தவங்க வாசிங்க. யோவான் 14, 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். யோவான் 26, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோட கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்ப இந்த 3 பகுதியை வாசிச்சீங்களா? 14 அதிகாரம், 15 அதிகாரம், 16 அதிகாரம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த விதமாக புதிய ஏற்பாடு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40ஆவது நாள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50ஆவது நாள் என்ன செய்யப்பட்டது? 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சம்பவம் எங்க நடக்கப்படுகிறது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நடந்தது நிறைவேறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் 14 சொல்கிறார், என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணின விதமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்தரப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? யோவான் 14, 26 பாருங்க. யோவான் 14, 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணபடி பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாள்ல தரப்பட்டதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய கரங்கள்ல வைத்திருக்கிற சுவிசேஷங்களை, இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுகிறார்? போதித்து நினைப்பூட்டின விதமாக 4 சுவிசேஷங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்புறம் 4 சுவிசேஷங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நினைப்பூட்டும் விதமாக எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வந்துட்டீங்கன்னா யோவான் 15, 26, 27 சொன்னபடி பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பதையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சீசர்களும் சாட்சி கொடுப்பதை நீங்க என்ன பண்ண முடியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் நிருபங்களை எடுத்துக்கொண்டால் யோவான் 16, 13, 14 சொன்னபடி சத்திய ஆவியாகிய வந்து அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் சீசர்களை நடத்தும் விதத்தில் அந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறத என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா யோவான் 16, 13, 14 சொன்னபடி அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொன்ன விதமாக
வரப்போற காரியங்களை வெளிப்படுத்தின விஷயத்திலே தேவன் அறிவிக்கிறதை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது. யோவான் 16:14 கடைசியாக அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப புதிய ஏற்பாடு முழுமையும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்ன விதமாக அந்த ஒழுங்கு அமைவிலே நம்மளுடைய புத்தகங்கள் தொகுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே புதிய ஏற்பாடு யாரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது? பிதாவையும் பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரனையும் மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக தரப்பட்டு அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டை என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஏவி எழுதி போதித்து நினைப்பூட்டி வரப்போற காரியங்களை அறிவித்து சாட்சி கொடுத்து எழுதியிருக்கிறது இந்த புதிய ஏற்பாடு. புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம், அதே மாதிரி புதிய ஏற்பாடு இது குமாரனையும் பிதாவையும் மகிமைப்படுத்தும் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப பிதாவினுடைய எண்ணங்கள் குமாரன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். குமாரன் சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இப்ப இதுல யார் சத்தியம்? யார் பேசுகிறது சத்தியம்? பிதா என்ன பேசுறாரோ அதுதான் குமாரன் பேசுறாரு. குமாரன் என்ன சொல்றாரோ அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைப்பூட்டுறாரோ அதுதான் வேதாகமா இருக்குது. அப்ப இதுல எது சத்தியம்? இப்ப என்னன்னா, அவர்கள் சத்தியமும் நித்தியமுமாய் இருப்பதனால் அவர்கள் பேசுவது, அவர்கள் கேட்பது, அவர்கள் பார்ப்பது எல்லாம் அவர்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் இருப்பது மனிதர்களுக்கு வேத வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் மூவருமே சத்தியமா தான் இருக்கிறாங்க. பிதா பேசினாலும் ஒரு சத்தியத்தை தான் பேசுவார், குமாரன் பேசினாலும் பிதா பேசின சத்தியத்தை தான் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் நினைப்போட்டினாலும் பிதாவும் குமாரன் பேசின சத்தியத்தை தான் பேசுவாங்க. அவங்க 3 பேர் பேசின சத்தியத்தை தான் அந்த மனுஷங்க எழுதியிருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே இயேசு கிறிஸ்து கூறிய பிதாவினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்களை கொண்டு அந்த ஏவுதலினாலே தேவன் பேசின வார்த்தைகளை நினைப்பூட்டி அதை எழுதி வைத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பலர் பேசினாலும் எழுதினாலும் அவர்கள் ஊடாக பேசினதும் எழுதினதும் ஒரே நோக்கமும் ஒரே செய்தியுமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை நாம் பார்க்கும்போது இதை எழுதின ஆசிரியர் ஒருவராக தான் இருக்க முடியும். கரெக்டுங்களா? இது மனிதர்களை கொண்டு எழுதியிருக்கிறதுனாலே இது மனிதர்களுடைய வார்த்தைகள் கிடையாது. மனிதர்கள் ஊடாக இருந்து பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினால் எழுதப்பட்டதினால் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதனோட ஆசிரியராக ஒருவர் இருக்கிறார், அவர் தேவன். ஓகேங்களா? அப்ப இதே உலக பிரகாரமான சொற்களோ இல்ல உலக பிரகாரமான அறிவியல் கூற்றுகளோ தத்துவங்களாகவோ இருந்திருந்தால் அது மனிதர்களுடைய வார்த்தைகளாக இருந்திருக்கும். வேதாமம் அப்படிப்பட்டதில்லை. சரிங்களா? இந்த முறைகளை உபயோகித்து கூறுவதும் சத்தியமும் இல்லை. தத்துவத்தை கூறுகிறதோ இல்ல உறுதியற்ற சொற்களை கூறுவதோ இல்ல அறிவியலை நிரூபிக்கும் வகையில முறையில பேசுவதோ அது சத்தியம் கிடையாது. அது மனிதர்களுடைய கூற்று. அதை காலப்போக்கில் மாறுதலுக்கு உட்படும், இல்லைன்னா மறைந்து போய்விடும். இது தேவனுடைய வார்த்தைகளாக இருப்பதனால், தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளாக இருப்பதனால் மனிதர்கள் இதை எழுதின விதத்தில் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேவனுடைய ஏவுதலினாலே இவங்க என்ன பண்ணியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். இதை குறித்து தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றார். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 13 வரைக்கும் அதிகாரம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதருடைய இருதயத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் தங்களுடைய கண்களினால அவர்களை கண்டதில்லை, தேவன் ஆயத்தம் பண்ணத. அவர்கள் தங்களுடைய காதுகளினாலே கேட்டதும் இல்ல, அவர்களுடைய எண்ணங்களில இருதயத்துல தோன்றினதும் இல்ல. தேவன் மனிதர்களுக்கு என்ன பண்ணது? தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணது. புரியுதுங்களா? அப்ப நமக்கோ தேவன் அவைகளை
தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த பண்ணப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறதுனாலே அவருடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவனை காலத்துக்கு உட்பட்ட மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாதுங்க. அந்த தேவனை குறித்து அறிந்து கொள்வதென்றால் அந்த தேவனை தான் தம்மை மனிதர்களுடைய பாஷையில மனிதர்கள் முறைமையில அவர் வெளிப்படுத்தணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை கொண்டு அவர்களுடைய மூலமாக ஏவே தேவனையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவன் தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தப்படுவர்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுமையும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்ட தனித்துவம் வாய்ந்த வார்த்தையாக இருக்கிறது. எபேசியர் எபிரேயர் 1 1 வசனம் 2 வசனத்துல இதை உறுதிப்படுத்தும் விதமாக எபிரேயர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 1 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஓகேங்களா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களிலே யார் மூலமாய் திருவுளம் பற்றினார்? குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றி இருக்கிறார். அப்ப முழு தேவனுடைய வார்த்தையும் தீர்க்கதரிசிகள் மூலமா எப்படி பழைய ஏற்பாடை தேவன் வெளிப்படுத்தினாரோ புதிய ஏற்பாடை தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. இந்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனுடைய கால வடிவமாகட்டும், அதனுடைய பெயர் சொல்லாகட்டும், விலை சொல்லாகட்டும், அதனுடைய ஒருமை பன்மை ஆகட்டும், எல்லாத்திலும் தனித்துவமான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 12 7 வசனம் ஒருத்தங்க எடுத்துக்கங்க. கலாத்தியர் 3 17 வசனம் எடுத்துக்கங்க. எப்படி வார்த்தையிலே அது தனித்துவம் வாய்ந்ததாக ஒருமை பன்மையை எப்படி விவரிக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 12:7 ஒருத்தங்க எடுத்துக்கங்க. இன்னொருத்தங்க கலாத்தியர் 3 17 வசனம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. முதல்ல ஆதியாகமம் ஒருத்தங்க வாசிங்க 12:7. இன்னொருத்தங்க கலாத்தியர் எடுத்துக்கங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு, சந்ததிக்குனா ஒருமையா பன்மையா? ஒருமையா பன்மையா? இங்கே இவ்வளவு கன்ஃபியூஷன். சரி, அப்படியே கை வச்சுக்கங்க. கலாத்தியர் 3:16 வாசிங்க. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனுக்கு சொல்லியிருக்கிறார். உன் சந்ததிக்கு என்று அந்த சந்ததி. அப்ப சந்ததினா ஒருமையா பன்மையா? தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்கூட இருக்கிற எங்களுடைய மூதாதையர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்கிற நாம் சந்ததி ஒருமையா பன்மையா என்பதில் இங்க இருக்கிற 10 பேத்துக்குள் 10 விதமான கருத்துக்கள். ஆனால் தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்ட மோசே சந்ததிகளுக்கு என்று பன்மையை கூறாமல் சந்ததி என்ற ஒருமையில கூறியிருக்கிறார். அந்த ஒருமையில கூறப்பட்டது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை உரைத்ததாக அதே பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே பவுல் நமக்கு விவரித்து காண்பிக்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப வார்த்தையில தனித்துவத்தை பார்க்க முடியுதா? புரியுதுங்களா? ஓகே. அப்ப தேவன் கிறிஸ்துவை குறிப்பிட்டார் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப வேதாகமம் இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதாகமம் மனிதர்களுடைய வார்த்தைகளினாலேயோ மனிதர்களுடைய திறன்களினாலேயோ மனிதனுடைய அறிவு கூர்மையினாலேயோ வந்ததில்லை. அது தெய்வீக தொடக்கம் உடையது. அதனுடைய தொடக்கம் பரலோகத்துக்குரியதா இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப வேதாகமம் தெய்வீக தொடக்கம் கொண்டதாக இருக்கிறது. அந்த தொடக்கம் தேவனுடைய எண்ணங்களை, பரலோகத்தினுடைய தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3500 வருஷம் ஆச்சுங்க வேதாகமம் எழுதி முடிக்கப்பட்டு.
கரெக்டுங்களா? இன்றும் இந்த வேதாகமம் நிலைத்திருக்கிறது. இது சந்தித்திராத உபத்திரவமோ விமர்சனமோ கிடையாது. எல்லா விமர்சனங்களையும் உபத்திரவங்களையும் கடந்து வந்திருக்கிறது. ஓகேங்களா? முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேதாகமம் தான். முதலாக எங்கிருந்து எங்க மொழிபெயர்க்கப்பட்டது தெரியுங்களா? எபிரேய வேதம் கிரேக்க மொழிபெயர்ப்புல மொழிபெயர்க்கப்பட்டது. சரி, கிமு 250 முதல் வேதாகமம் எதுன்னு பாத்தீங்கன்னா செப்துவஜின்ட் தான். ஓகேங்களா? அப்ப மற்ற புத்தகங்களை விட அதிக மொழிபெயர்ப்பு ஆன புத்தகமும் இதுதான். இன்னும் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 3500 ஆண்டுகள் ஆனாலும் இது தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வேதாகமம் என்பது ஒரு மாபெரும் அற்புதமான ஒரு விஷயங்க. சாதாரண ஒரு காரியம் இல்லை. சரிங்களா? மொழிகள்ல எப்படி ஒருமை பன்மையில வித்தியாசத்தை காண்பிக்குதோ அதே போல 3 கண்டங்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள்ல 40 பேர் எழுதியிருந்தாலும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களாக ஒருவர் சந்திக்காதவர்களாக இருந்தாலும் கூட இதனுடைய செய்தியினுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரே நோக்கத்தில் எழுதப்பட்டதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இதனுடைய ஆசிரியர் யாரா இருக்கிறா? பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார். ஓகேங்களா? மனிதனால இப்படி ஒரு செய்தி எழுத முடியுமா? 60 தலைமுறைகள் இருக்கிறது இந்த வேதாகமத்துல. எத்தனை தலைமுறைங்க? 60 தலைமுறைகள், 66 புத்தகங்கள், 3 மொழிகள் இருந்தாலும் மனிதனுடைய வரலாறு, மனிதனுடைய தோற்றம், மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய மீட்பு, மனிதனுக்கு தேவையான நித்தியத்தை குறித்து ஒரே இசைவாக ஒருமித்த கருத்துடன் தொடர்பாக எழுதப்பட்டது தாங்க இந்த வேதாகமம். நம்ம கையில் இருக்கிற இந்த வேதாகமம் இது மிகவும் பிரமிப்பூட்டுகிற காரியமாக இருக்கிறது. ஓகேங்களா? 60 தலைமுறை, 66 புத்தகம், 3 மொழிகள் இருந்தாலும் செய்தியும் அதனுடைய ஒத்திசைவும் அதனுடைய தொடர்பும் தனித்துவம் வாய்ந்து நமக்கு பிரமிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. ஓகேங்களா? ஒரே ஒரு உதாரணத்தை இதனுடைய தொடர்ச்சியை காண்பிக்க. முதல்ல எப்படி அந்த வார்த்தைகள்ல ஒருமைப்பன்மையில எப்படி வித்தியாசத்தை காண்பிச்சு சொன்னல, இதனுடைய தொடர்புன்னு சொல்றேன்ல, தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தங்க எடுத்துக்கங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கங்க. இன்னொருத்தங்க மார்க்கு 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை எடுத்துக்கங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தங்க எடுத்துக்கங்க. இன்னொருத்தங்க மார்க்கு 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை எடுத்துக்கங்க. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் எது? பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் எது? நம்மளுடைய தமிழ்ல மல்கியா. புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் எது? சுவிசேஷத்தில் இருக்கிற முதல் புத்தகம் எது? ஆண்டின் அடிப்படையில் பார்க்கும்போது இதே மாதிரி எழுதப்பட்டதன் அடிப்படையில் ஆண்டின் அடிப்படையில் பார்க்கும்போது கடைசி தீர்க்கதரிசி யாரு? மல்கியா. கடைசியா வாழ்ந்த தீர்க்கதரிசி யாரு? மல்கியா. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷத்துல முதல் புத்தகம் எது? மார்க்கு. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ரெண்டுமே இது ரெண்டினுடைய தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? பழைய ஏற்பாடு மேசியா குறித்த வாக்கு தத்துவத்துடன் முடிகிறது. வாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 400 ஆண்டு கால இடைவெளி. 400 ஆண்டு கால இடைவெளிக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு மேசியா குறித்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேறுதலுடன் ஆரம்பிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு எப்படி முடியுது? மல்கியா தீர்க்கதரிசி மேசியா வருவார் என்ற வாக்கு தத்துவத்துடன் அவர் முடிக்கிறார். புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களுடைய முதல் சுவிசேஷ புத்தகம் மேசியாவுடைய நிறைவேறுதலுடன் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மல்கியா எடுத்தவங்க வாசிங்களா? மல்கியா தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, இப்ப மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். ஓகே, இப்ப ரெண்டுக்கு தொடர்ச்சி உங்களால பார்க்க முடியுதா? மல்கியா என்ன சொல்றாரு? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொல்லிட்டு மல்கியா கிமு 400 சம்திங்ல சொல்றாரு. மார்க் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அவர் சுவிசேஷத்தை எழுதும் போது அவர் எங்க விட்டிருந்தாரோ
அதனுடைய தொடர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று 2 கால இடைவெளிக்கு உட்பட்ட புத்தகங்களாக இருந்தாலும் அவர் எங்க மல்கியா முடிச்சாரோ மேசியா குறித்ததான வாக்குத்தத்தத்துடன் பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. மேசியாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுடன் புதிய ஏற்பாடு சுவிசேஷ புத்தகம் ஆரம்பிக்கிறது. நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அப்ப இதனுடைய இந்த வேதாகமத்தினுடைய ஒருமைப்பாடு தொடர்பு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான கட்டுப்படுத்தும் சிந்தனையினால உண்டானது என்பதை நாம் மறுபடியுமாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஓகேங்களா? இப்ப பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பெரும் பிரிவுகளாக இருந்தாலும் இது ஒன்றை ஒன்று இணைந்த ஒரே புத்தகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரே ஒரு புத்தகத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? பரிசுத்த வேதாகமம் என்று சொல்றோம். நான் உலக பிரகாரமா கேட்கிறேனே, ஒரு தலைப்பின் கீழாக எழுதப்பட்ட உலகத்தில் தலை சிறந்த ஒரு 10 புத்தகங்களை எடுத்து வச்சீங்கன்னா அது ஒரு புத்தகத்துக்கு இன்னொரு புத்தகத்துக்கும் ஒத்திசைவு இருக்குமா? ஒற்றுமை இருக்குமா? ஒரு புத்தகத்துக்கு இன்னொரு புத்தகத்துக்கு தொடர்ச்சி இருக்குமா? சமகாலத்துல வாழ்ந்தவங்க எடுத்தீங்கனால கூட. புரியுதுங்களா? ஏன்னா இது எல்லாமே மனிதர்களுடைய கற்பனையில தோன்றாத காரியங்களை தான் இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய கற்பனையில தோன்ற காரியங்களில் இசைவோ ஒருமைப்பாடோ தொடர்போ எதுவுமே இருக்காது. ஒருவேளை தலை சிறந்த புத்தகங்களா உலகத்தின் அடிப்படையில் இருக்கலாமே தவிர தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அது இருக்காது. ஓகேங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தை தனித்துவம் வாய்ந்த ஒன்று. வேதாகமம் தேவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் தெய்வீக தொடக்கம் கொண்ட மாபெரும் அற்புத புத்தகமாக இருக்கிறது. இது தேவனால் அருளப்பட்டது, தேவனுடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டது. வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற விரும்புகளுக்கு அந்த உண்மையை இந்த வேதாகமே பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து மற்றும் அவருடைய ரட்சிப்பு பற்றியதான செய்தி தான் தலைமுறை தோறும் கூறுவதற்கு இந்த வேதாகமம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை குறித்ததான செய்தியை தான் இப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. இது தேவனுடைய எண்ணங்களில் இருந்த ஒன்று. ஓகேங்களா? இப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 19:7-11 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? சங்கீதம் 19:7-11 வரைக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைநிற்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசுமொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுலமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுங்க. இதை போதிக்கிறவங்க இது குறைவுள்ளதுங்கிற ஒரு எண்ணத்தோட போதிச்சாங்கன்னா அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால உணர்த்தி வைக்கப்படலன்னு அர்த்தங்க. இது குறைவுள்ளது, இது மனிதர்களால் எழுதப்பட்டதுன்னு சொன்னா இதனுடைய தனித்துவத்தை அவங்க மறுக்கிறாங்க. இது தேவனுடைய வார்த்தைங்கிறத அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்படி நிராகரிக்கப்பட்ட வார்த்தையை அவர்களுடைய அறிவில தான் பேசுறாங்களே தவிர தேவன் பேசுகிற விதமாக பேசவில்லை. தேவன் அவர்களுடைய செய்தியை விரும்பி கேட்கவில்லை. அவர்களை பேசியிருக்கலாம், 1 மணி நேரம் பேசியிருக்கலாம், அரை மணி நேரம் பேசியிருக்கலாம். ஆனா அவர்கள் குறைவுள்ளது என்று அறிந்து அதனுடைய தனித்துவத்தை மட்டப்படுத்தி பேசுவார்களானால் அந்த வார்த்தை தேவனால் விரும்பி கேட்கக்கூடிய வார்த்தையாக இருக்காது. இது தனித்துவம் வாய்ந்த வார்த்தை. தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய ஏவுதலினாலே எழுதினார்கள். தேவனுடைய ஆவி அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தது. அந்த ஆவியினுடைய புரிதலினாலே அந்த ஆசிரியர் உந்தி ஏவி எழுதினதுதான் இந்த வேதாகமாக இருக்கிறது. இது குறைவற்றதாக இருக்கிறது. மரித்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது, அதிகாரமுடையதாக இருக்கு. புரியுதுங்களா? இந்த வார்த்தையில இருந்தாங்க நம்ம ஊழியம் செய்யணும். இங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிற, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, மனம் திரும்புறேன்னு சொல்லி இருக்கிறவங்க நீங்க இந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் பேசுகிற பிரகாரமாக தான் பேசணும்.
தேவன் பேசினார்னா பேசுங்க, தேவன் பேசாத விஷயத்த பேசாதீங்க. தேவன் பேசாத விஷயத்த தேவன் பேசினதா சொல்லாதீங்க. அந்த வார்த்தையில வலிமை இருக்காது. உங்களுடைய அறிவினால நீங்க பேசுறீங்க. நம்ம 2வது பகுதியில் இன்னும் டீட்டெயிலா இந்த வேதாந்தத்தினுடைய தனித்துவத்தை குறித்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வல்லமை உள்ள வார்த்தையை அறிவிப்பதற்கு நீங்கள் மாபெரும் இந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கு பாக்கியம் உள்ள ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. எவ்வளோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார்னா, அவருக்கு உங்க மேல இருக்கிற அந்த பிரியத்தினாலையும் அன்பினாலையும் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்ற எண்ணத்தினால அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதை மட்டப்படுத்துகிறவர்களாக உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிறீர்களா, இல்ல தேவன் உரைத்த பிரகாரமாக சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? சத்தியத்தை அறிவித்தீர்களானால் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் பேசுவீர்களானால் நீங்கள் நல்லா பேசினீர்கள் என்ற பாராட்டுகளை பெறுவீர்களே தவிர எந்த மனிதனும் அதை என்ன பண்ணாது, விடுதலை ஆக்காது. தேவனால் அது விரும்பி கேட்கப்படவும் செய்யாது. தேவன் விரும்பி கேட்கிற செய்தியை நீங்கள் அறிவிக்க உங்க அனைவரையும் நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.